வணக்க மக்களே. ஃபுட் டெலிவரி ஊழியரை ஜூம் செய்து பார்த்தார் காருக்காரர். காத்திருந்தது மனதை தொடும் காட்சி. விலங்குகளின் பசி மற்றும் தாகத்தை தணிப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். பேச முடியாத அந்த ஜீவராசிகள் நாம் காட்டும் கருணைதான் நம் நற்பண்புகளின் நிஜமான அளவுகோல். ஒரு துளி தண்ணீருக்காகவும் ஒரு கைப்பிடி உணவுக்காகவும் இயங்கும் சாலை ஓரத்தில் உயிரினங்களும் உதவும் சமூகம் பொறுப்பை குவைத்தில் பணிபுரியும் உணவு விநியோக ஊழியர் ஒருவர் மெய்ப்பித்து காட்டியுள்ளார். குவைத் நாட்டின் கொளுத்தும் வெயிலில் ஒரு சிறிய பூனைக்குட்டி உணவோ நீரோ இன்றி மயங்கிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அந்த வழியாக சென்ற பலர் அதை பார்க்காதது போல் கடந்து சென்றனர். வேறு ஒருவர் அதை அனுதாபம் மட்டும் காட்டி தடம் மாறினர். ஆனால் அந்த பூனைக்குட்டியின் நிலையை மாற்ற ஒரு கடவுள் மாதிரி மனித உருவில் அங்கு வந்தார். உணவு விநியோகத்திற்காக ஃபுட் டெலிவரி வெயிலில் பல கிலோமீட்டர் பயணிக்கும் அந்த ஊழியருக்கு பசியும் தாகமும் எவ்வளவு கொடுமையானது என்பது நன்றாகவே தெரியும். பூனைக்குட்டியின் நிலையை பார்த்து தூரத்தில் இருந்து கவனித்த அவர் சற்று யோசிக்காமல் தனது வாகனத்தை நிறுத்தினார். பாதிக்கப்பட்ட பூனைக்குட்டியை மென்மையாக எடுத்து சென்று நிழலான பகுதியில் அமர்ந்தார். தன்னுடைய மடியில் அணைத்தபடி தன்னிடம் இருந்த தண்ணீர் தனது கைகளில் ஊற்றி பூனைக்குட்டிக்கு புகட்டினார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தாகம் தீர்ந்த பூனைக்குட்டி மெல்லமாக கண்களை திறந்து அவரை பார்த்து சிறிது நேரம் ஊழியரின் மடியிலேயே தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டது. பூனைக்குட்டியும் புதிய உயிர் பெற்றது போல் அங்கிருந்து சென்றது. கடமை விட கருணையே மேலானது என்பதை உலகிற்கு உணர்த்திய அந்த ஊழியரின் செயல் பாராட்டப்படுகிறது. உதவி என்பது பணத்தால் செய்வது மட்டுமல்ல, தேவை உள்ள நேரங்களில் காட்டப்படும் சிறு கருணையும் மிகப்பெரிய அறமே. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.